வெல்கம் டு ஐசக் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு ஒரே அரிசி மாவுல இரு விதமான கொழுக்கட்டைகள் செய்யறத பத்தி பார்க்க போறோம். ஒன்னு பால் ஊத்தின பால் கொழுக்கட்டை, அதே இதுல காரம் போட்ட கொழுக்கட்டைன்னு சொல்லிட்டு ரெண்டு விதமா செய்யறோம். இங்க பாருங்க, ரொம்ப சுவையான நம்ம பால் கொழுக்கட்டை. இது எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பால் கொழுக்கட்டை செய்ய போறோம். ரெண்டு விதமான கொழுக்கட்டை, ஒன்னு காரத்துல, இன்னொன்னு பால் போட்ட பால் கொழுக்கட்டை, ரெண்டு செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, சுத்தமான பச்சரிசி மாவு. கடையில வாங்குறத விட நம்ம வீட்டுல அரைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். கடையில வாங்கினீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. பால், துருவிய தேங்காய், நம்ம சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளமே பயன்படுத்திக்கலாம். பால் கொழுக்கட்டை சர்க்கரை போட்டு செஞ்சோன்னா ரொம்ப பிரைட்டான ஒயிட்ல இருக்கும். நம்ம வெள்ளம் போடும்போது வேற கலர்ல இருக்குமே தவிர, ஆனா உடம்புக்கு நல்லது இல்லையா, அதனால வெள்ளம் போட்டுக்கிறோம். எப்பயும் போல ஏலக்காய். ஸ்வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவு மட்டும்தான். இதுல எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். பாருங்க, வெறும் வானல்ல மாவு போட்டு நல்லா வறுத்துக்கிறோம். சூடு பொறுக்கிற அளவுக்கு நல்லா வறுத்தீங்கன்னா தான் ரொம்ப சாஃப்ட் கிடைக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால சூடு பொறுக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் மாவை. இந்த பக்கத்துல இருக்கிற அடுப்புல ஒரு கிண்ணத்துல நம்ம சுடுதண்ணி வைக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கிற வரைக்கும் சுடுதண்ணி வைக்கலாம். இப்ப இதை நம்ம நல்லா வறுத்துட்டோம். நல்லா கை சுடுது பாருங்க, கை நல்லா சுடுது. இதோட நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, வெல்லத்தை ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். நல்லா வெல்லம் காயட்டும். பாருங்க, மாவு எடுத்துக்கிட்டோம். இப்ப இதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு போடலாம். பாருங்க, இதுல ஒரு பிஞ்ச் உப்பு நான் போட்டுட்டேன். இதுல கொஞ்சம் வெது வெதுப்பான நல்ல சூடான தண்ணியே இருக்கு. அதை நம்ம ஊத்திக்கலாம். ஊத்திட்டு நல்லா கிளறிடலாம். மாவு எப்பயும் போல நம்ம எப்படி சப்பாத்திக்கெல்லாம் பிசைறோமோ அதை போல நம்ம பிசைஞ்சுக்கணும். இருங்க, பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு பிளெக்சிபிளான மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதை விட ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, இதை விட ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. இது காரணம் என்னன்னா, மாவு வேகணும். அதனால ஓரளவுக்கு கரெக்டா இருக்கிறத மாதிரி பாத்துக்கோங்க. தண்ணியாவும் இல்ல பாருங்க, ரொம்ப டைட்டாவும் இல்ல மாவு. இதை நம்ம அப்படி உள்ளங்கையில வச்சு உருட்டிட்டு காமிச்சோம்ல, அதுல கொஞ்சம் கூடு உப்பு தானே அது. அதனால உப்பு போட்டுட்டு கொஞ்சம் சரியான அளவு, இந்த மாவுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு உப்பு போட்டு இதை மாதிரி குட்டி குட்டியா உருண்டை பண்ணி வச்சிருக்கேன். அதை இட்லி தட்டுல இப்படி விரவிட்டு வேக விடுங்க. டைமுக்கு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஏன்னா கீழே இன்னும் நான் தண்ணியை சூடு பண்ணல. கீழே தண்ணியை சூடு பண்ணிட்டு 10 நிமிஷத்துல தாராளமா வெந்துடும். இது எப்படி நம்ம வெந்துருச்சு அப்படின்னு கணக்கு பாக்குறது அப்படின்னா, இந்த கலர் பாருங்க, நல்லா ஒயிட்டா இருக்கு பாருங்க. வெந்தோடனே காமிக்கிறேன் அது எந்த கலர்ல இருக்கு அப்படின்ட்டு. அதுதான் உங்களுக்கு வித்தியாசம். இப்ப இட்லி பானையை மூடிட்டு வேக வைக்கலாம். பாருங்க வெந்துருச்சு. நல்லா ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கலர். கொஞ்ச நேரம் பாருங்க, நல்லா இட்லி பானையில போட்டு வேக வச்சது எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு எப்பயும் போல தாளிக்கிறதுக்கு நம்ம கடுகு போடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப ஜீரகம் போடுறோம். போட்டுட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டும் போடுறோம். அதை நல்லா கிளறி விடலாம். இப்ப பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பச்சை மிளகாய் இருந்தா பச்சை மிளகாய் போடுறத விட காஞ்ச மிளகாய் போட்டீங்கன்னா தான் ரொம்ப அழகா இருக்கும். அதனால காஞ்ச மிளகாய் கூட நீங்க போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்ச உருண்டைகளை இதுல போடலாம். இதுல தனியா நம்ம உப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ உங்களுக்கு இது கொஞ்சம்
காரமாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் ரொம்ப எண்ணெய் ஊற்றிடாதீங்க. எண்ணெய் அப்படியே மேலேயே நிற்கும். கொஞ்சம் காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஏதாவது உங்கள் வீட்டில் செய்கிற மசாலா பொடி ஏதாவது கொஞ்சம் தூவலாம். நான் ஸ்பைசஸ்க்காக கொஞ்சோண்டு மசாலா பொடி போடுறேன். மசாலா பொடி போட்டு நல்லா கலரி விடலாம். கடைசியில் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் பால் கொழுக்கட்டையில் இருக்கிற கொழுக்கட்டையோட காரமான பொருள் டிஃபனு. நம்ம ஸ்வீட்டு வேணாம் பால் கொழுக்கட்டை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கார கொழுக்கட்டையை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இதுவும் நல்லா தான் இருக்கும். ரொம்ப ருசியான கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளான மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதை விட ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, இதை விட ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இது காரணம் என்னன்னா மாவு வேகணும், அதனால ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கிறத மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணியாகவும் இல்லை பாருங்க, ரொம்ப டைட்டாகவும் இல்லை மாவு. இதை வந்து நம்ம அப்படி உள்ளங்கையில் வச்சு உருட்டிட்டு காமிச்சோம்ல, அதில் வந்து கொஞ்சம் கூட உப்பு தானே அது, அதனால உப்பு போட்டுட்டு கொஞ்சம் சரியான அளவு இந்த மாவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு உப்பு போட்டு இதை மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து இட்லி தட்டில் இப்படி விரவிட்டு வேக விடுங்க. டைமுக்கு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஏன்னா கீழே இன்னும் நான் தண்ணி சூடு பண்ணல. கீழே தண்ணியை சூடு பண்ணிட்டு 10 நிமிஷத்துல தாராளமாக வெந்துடும். இது எப்படி நம்ம வெந்துருச்சு அப்படின்னு கணக்கு பார்க்கறது அப்படின்னா, இந்த கலர் பாருங்க, நல்லா ஒயிட்டாக இருக்கு பாருங்க. வெந்தோடனே காமிக்கிறேன் அது எந்த கலர்ல இருக்கு அப்படின்ட்டு. அதுதான் உங்களுக்கு வித்தியாசம். இப்போ இட்லி பானையை மூடிட்டு வேக வைக்கலாம். பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்க வச்சிருக்கேன். இந்த தண்ணி கொதிச்ச பிறகு நம்ம இந்த உருட்டி வச்சிருக்கதை போடணும். பச்சை தண்ணியா இருக்கும்போது போட்டிங்கன்னா வராது, கரைஞ்சிரும். அதனால தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டேன். நான் முழுக்க பால் ஊற்ற மாட்டேன். உங்களுக்கு முழுக்க பால் வேணும்னாலும் நீங்க ஊற்றிக்கலாம். அப்புறம் பாதி பால் மட்டும் ஊற்றினா போதும், நிறைய பால் ஊற்ற வேண்டாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா இது காய்ச்சின பால் தான். சூடா இல்லாதப்ப நம்ம போட்டோம் அப்படின்னா இது அரிசி மாவு உருண்டை தானே, அப்படியே கரைஞ்சி போயிடும். அதனால இது வந்து நல்ல பால் சூடாகட்டும். பாருங்க, பால் நல்லா சுட்டுருச்சு. இப்போ இந்த உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். போட்டுட்டு இப்படி ஒரு கிளறி விடலாம். காரணம் என்ன அப்படின்னா, ஃபுல்லாக பால் ஃபுல்லாக பால் ஊற்றிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கெட்டியாயிடும். அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறது. தண்ணி ஊற்றிட்டு கரண்டி விட்டு கிளறிடுறாதீங்க, கரைஞ்சிரும். அதனால கொஞ்சம் தானே வேகட்டும். உங்களுக்கு கலரணும்னு நினச்சிங்கன்னா பாத்திரத்தை ஒரு குலுக்குங்க. ஆனால் எந்த காரணத்து கொண்டு கரண்டி போட்டு கிளறாதீங்க. பாருங்க, இது போட்டுட்டோம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, நம்ம இப்போ மாவு வந்து வெள்ளையாவே இருக்கு. நம்ம சூடான இதில் போடும்போது தான் மாவு வந்து கரையாது, இல்லைன்னா கரைஞ்சிடும் சொன்னோம் இல்லையா. இப்போ பால் பாருங்க எவ்வளோ தண்ணியா இருக்கு அப்படின்னு. வெந்துருச்சு அப்படின்னா, அந்த உருண்டை வெந்துருச்சுன்னா கெட்டியாயிடும். அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் அது வெந்துருச்சு அப்படின்ட்டு. இது நல்லா கொதிக்கட்டும், வேகட்டும். பாருங்க, கொழுக்கட்டை வந்துருச்சு. இங்க பாருங்க எவ்வளோ திக்காயிடுச்சு பார்த்தீங்களா பால். இதுதான் நமக்கு கணக்கு, வெந்துருச்சு. இப்போ நுணுக்கி வச்சிருக்க ஏலக்காய் பொடியை போடலாம். ஏலக்காய் நுணுக்கும் போது கொஞ்சம் சர்க்கரை போட்டு மிக்சியில் அரைச்சா சட்டுன்னு அரைஞ்சிரும். பாருங்க, வெல்லம் காய்ச்சினது. வெள்ளத்தை காய்ச்சும் போது காய்ச்சிட்டு உடனே அந்த பாத்திரத்திலேருந்து வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டோம்னா நிறைய செலவாகாது. இப்போ இனிப்புன்றது உங்க விஷயம்தான். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நிறைய போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக போட்டுக்கலாம். பாருங்க, வெள்ளத்தை ஊற்றிட்டோம். வெள்ளத்தை ஊற்றுனதால தான் இந்த கலர் இருக்கு. இதுவே நம்ம வந்து சர்க்கரையே போட்டிருந்தோம் அப்படின்னா ரொம்ப பிரைட்டான பால் கலர்லயே இருந்திருக்கும். ஏன்னா அரிசியும் வேகுது இல்லையா, அந்த கஞ்சியும் நல்ல பிரைட் கலர்ல தான் இருக்கும். எல்லாம் சேர்ந்துருக்கும். இங்க பாருங்க, வெல்லம் போட்டு எவ்வளவு திக்கா இருக்கு பாத்தீங்களா. ஆற ரொம்ப இன்னும் திக்காயிடும். கடைசியா தேங்காய் துருவலை போட்டுட்டு இறக்கிடலாம். தேங்காய் துருவலை போட்டுட்டோம். இப்ப அடுப்பை நிறுத்திடலாம். சுவையான இனிப்பு பால் கொழுக்கட்டை
ரெடி ஆயிடுச்சு. நீங்க இதை எப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்த கொழுக்கட்டைகளை ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் சாப்பிடலாம் நினைக்காதீங்க. நிச்சயமா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உருண்டை எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, கல்லு மாதிரி விரைச்சு போயிடும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா. அதனால செய்யும் போதே அளவா செய்யுங்க. இந்த இந்த மாவு இருக்கு, இந்த இது இருக்கு பாத்தீங்களா, பாயசம் மாதிரி, இது நல்லா இருக்கும். ஆனா இதுல இருக்க அரிசி மாவு உருண்டைகள்லாம் என்ன ஆயிடும், ரொம்ப ஹார்ட் ஆயிடும். அதனால செஞ்சோம் அப்படின்னா அன்னைக்கே செலவு பண்ற அளவுக்கு சமைச்சுக்கோங்க.